குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இருக்கும். ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற 11 செப்டம்பர் 2022, அதாவது நாளைக்கு ஒரு நாள் வகுப்பு பினாங்கிலே ஆல்மோஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு விருப்பப்படுற நபர்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்கள ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கால் பண்ணி கேட்டோ இல்லை கீழே இருக்கிற ஃபார்ம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியோ. அப்படி இல்லைனா 25 செப்டம்பர் 2022 ஒரு நாள் வகுப்பு கிளாங்லேயே பண்ணுறோம். ஸோ விருப்பமுள்ள நபர்கள் தாராளமாக உங்களது பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, கருணை அப்படின்னா என்ன அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஏகப்பட்ட பேருக்கு ஒரு குழப்பம் இருக்குது. கருணைனா வந்து வேலை வெட்டி இல்லாமல் சும்மா இருக்கிறது, அன்பு காமிச்சிக்கிட்டே இருக்கிறது. நம்ம ஒருத்தன் அடித்தா கூட வேடிக்கை பார்க்குறது, ஒருத்தன் காயப்படுத்தினா கூட வேடிக்கை பார்க்குறது, அசிங்கப்படுத்தினா கூட வேடிக்கை பார்க்குறதுன்னு நினைக்கிறோம். அந்த மாதிரியான சூழ்நிலையிலும் அமைதியாக இருக்கக்கூடிய தன்மைக்கு ஒருத்தன் போயிட்டான் அப்படின்னா அவனை தான் சாது அப்படின்றாங்க. ஆனால் அதே சாதுவுக்கு இன்னொரு விளக்கமும் கொடுக்குறாங்க. என்ன? சாது மிரண்டால் காடு பொல்லாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த கருணையை நீங்கள் இந்த மனிதர்களிடத்தில் காட்டும் போது வாழ தெரியாதவன், பொழைக்க தெரியாதவன், இவனுக்கு அறிவு இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். கருணை அப்படின்னா கம்பேஷன் சொல்கிறாங்க, மெர்சி அப்படின்னு சொல்கிறாங்க, லவ் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அளவு கடந்த தன்மைக்கு போகும்போது அதனுடைய குவான்டிட்டி அதிகமாகும் போது குவாலிட்டி அதிகமாகுது. அப்போது இந்த கருணையை நீங்கள் ஒருவரின் மீது காட்டும் போது நிச்சயமாக இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் பணம் தான் முக்கியம்னு வாழ்கிறாங்க. அப்போ பணம் தான் முக்கியம் வாழும்போது உங்களை மிஸ்யூஸ் பண்ணுவதற்கு நிச்சயமாக வாய்ப்புகள் உண்டு. வேறு வழி இல்லை. இதையும் நம்ம கடந்து தான் ஜெயிச்சாங்க. ஏன்னா கருணையின் உச்சகட்டம் போயிட்டான் ஒருத்தன் அப்படின்னா கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி, சர்வ சித்தினாக அனைத்து சித்திகளையும் அடைந்து விடுவான்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமான் சொல்கிறார். அதான் வந்து கருணையால் பெற்றேனே, அனைத்து சக்திகளையும் அனைத்து முக்திகளையும் கருணையால் தான் நான் பெற்றேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஆனால் அந்த கருணை நிலைக்கு நம்ம அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது. அப்போ உண்மையான கருணைனா என்ன அப்படின்னா, முடிந்த அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோம், அன்பாக இருக்கிறோம், அன்பான வார்த்தைகளை பேசுகிறோம். அதை கடந்தும் ஒருவன் தவறாகவே இருக்கிறான் என்றால் அவர்களுக்கு மிக சரியான பாடத்தை புகட்ட வேண்டும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. திருவள்ளுவரே சொல்றாரு. என்ன சொல்றாரு? உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதாருங்கிறார். அப்படின்னா என்ன? நீங்க எவ்வளவு புக்கு படிச்சிருந்தாலும், உனக்கு எவ்வளவு ஞானம் வந்திருந்தாலும் சரி, இந்த உலகம் அந்த சூழ்நிலைக்கு, அந்த கிபியா கிமுவா இல்லை 2021 2022 அந்த டேட்டுக்கு அந்த உலகம் எப்படி இயங்குகிறது அப்படின்ற அந்த விஷயத்தை தெரிந்து உலகத்திற்கு தகுந்தாறு போல, அதாவது உள்தன்மையை மாற்றிக்க தேவையில்லை, வெளித்தன்மையை கொஞ்சம் மாற்றி வாழ கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவன் முட்டாள்தான், அதை பற்றி அறிவில்லாதவன் தான் அப்படின்னு வந்து திருவள்ளுவரே சொல்கின்றார். அப்போ என்னன்னா, உலகத்திற்கு தகுந்தாற் போல நமது வாழ்க்கையை மாற்றி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். உள்ளுக்குள்ளே நம்ம வந்து கெடுதல் செய்யக்கூடிய ஆளாக மாற போகிறது கிடையாது. ஆனால் எது மிக சிறந்த விஷயமாக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு நல்ல செடி வளருது, செடி வளரும் போது சுற்றியும் களை செடிகளும் வளருது. அப்போ அந்த நெற்பயிர் நன்றாக வளர்ந்து வரணும் அப்படின்னா சுற்றி இருக்கக்கூடிய களை செடிகளை நாம் எடுத்துத்தான் ஆக வேண்டும். முதல்ல அதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கணும். களை செடியில் எடுக்கிறதுனா என்ன? ஒன்று பேசி புரிய வைக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்ட சொன்னால் அவனை திருத்துவாங்களோ அவங்ககிட்ட சொல்லலாம், இல்லை யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணுமோ அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அப்படி அவர்களை திருத்த முயற்சி பண்ணணும். ஏன்னா நீங்கள் எனக்கு கரெக்டான பாதையில் போயிட்டு இருக்கும்போது உங்கள் வளர்ச்சியை பார்த்து நிறைய பேர் வேணும்னே பொறாமை எண்ணத்தை கொண்டோ இல்லை அழிக்கணுன்ற எண்ணத்தை கொண்டோ நிச்சயமாக முன்னேறி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் ஒரு விஷயத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இறை சக்தி உங்களுக்கு துணை இருக்குன்னு இருக்கிறப்போ அந்த தைரியத்தையும் அந்த பக்குவத்தையும் நீங்கள் வளர்த்து கொண்டாலே அதுவே போதுமானது. அந்த சூழ்நிலைக்கு போய் தான் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். புயலுக்கு பின் தான் அமைதி. அந்த புயலுக்கு நீங்கள் பயந்துடக்கூடாது. இதை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. தைரியமான பாதையில் இருக்கீங்க, பிரச்சனைகள் வரும், சூழ்ந்து வர மாதிரி இருக்கும், இருந்தாலும் கர்ம வினை கழிகிறது என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். பட்டினத்தாருக்கு வரலையா கழுமரம் ஏற்ற சொன்னாங்க. எவனோ திருட வந்து இவர் படுத்திருந்த இடத்துல அந்த பொருளை போட்டு போயிட்டா அரசர் ஆள்கள் வந்து கூட்டு போய் தூக்கில் போட போனப்போ, இதுதான் இறைவா உன்னுடைய செயல்னா இதையும் நான் ஏற்றுக்கிற தன்மைக்கு போகும்போது அந்த கழுமரம் தீப்பிடித்து எரிந்தது. பல பேருக்கு பல மாதிரி இந்த மாதிரி சோதனைகள் எல்லாமே நடந்திருக்கு. ஈசனே புட்டுக்கு மண் சுமந்தப்போ அடி வெளுன்னு வெளுத்துட்டாங்க. நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதனால கருணையோடு வாழ்கிற வாழ்க்கைன்றது தர்மத்தின் பாதைக்குண்டான வாழ்க்கை. அதை நீங்கள் வாழும்போது பிரச்சனைகள் வரும், சங்கடங்கள் வரும். இருந்தாலும் இடத்திற்கு தகுந்தாறு போல நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். இடம் பொருள் ஏவல்னு வந்து சொல்கிறாங்க. எந்த இடம் எந்த பொருளுக்கு நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம், எந்த ஏவலுக்கு நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி நம்மளால் ரியாக்ட் பண்ண முடியாது. லைப்ரரியாக இருந்தால் சைலண்ட்டாக தான் பேசி ஆகணும். அதிக சவுண்ட் இருக்கக்கூடிய இடமா இருந்தால் கத்தி பேசி ஆகணும். இதே ஒரு புத்திஸ்ட் மோனஸ்ட்ரி போகிறீங்க, இல்லை ஏதாவது ஜீவசமாதி போகிறீங்கன்னா அமைதியாக தான் இருந்தாகணும். இந்த மாதிரி இடத்திற்கு தகுந்தார் போல் நிச்சயமாக உங்களது சூழ்நிலைகளையும் பக்குவத்தையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்களோட உள்தன்மை பாதிக்காமல் இருக்கணும், அவ்வளோதான். அதை தொடர்ந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கருணையோடு இருக்கணும், அமைதியாகவே இருக்கணும். என்னை ஒருத்த அடித்தா கூட வேடிக்கை பார்க்கணுன்றது கருணை கிடையாது. ஆல்ரெடி பல விஷயங்கள்ல சொல்லியிருக்கேன். வீரத்துறவி விவேகானந்தருக்கு பேர். சிவானந்த பரமஹம்சரி வீரத்துறவின்னு தான் சொல்கிறாங்க, ஞானப்பிதான்னு வந்து சொல்கிறாங்க.
தேவையான இடத்தில் நீங்கள் படக்கூடிய கோபம் தவறே கிடையாது. ஆனால் கோவப்படுறதே பொழப்பா போயிடக்கூடாது. கோபத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்திக்கிட்டு அடுத்த கட்டம் அவர்கள் உங்களை நெருங்காத அளவுக்கு நீங்கள் அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒன்று. இதை தொடர்ந்து உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் ஒன்று இந்த வீடியோலேயே சொல்லலான் இருக்கேன். ஆல்ரெடி கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஒரு அலர்ட் மெசேஜ் வந்து உங்களுக்கு நான் போட்டிருந்தேன். அந்த அலர்ட் மெசேஜுக்கு அப்புறம் நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மற்ற வேலைகள்லாம் கண்டினியூவாக இருந்ததுனால வீடியோலாம் போடாமல் கடைசியாக தான் இந்த நியூஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து மற்ற வீடியோஸ் போடலான்ட்டு தான். நான் நிறைய பேர் பர்சனலாக ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டிங்க. நிறைய பேர் வந்து மெயில் அனுப்பியிருந்தீங்க, வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க, தயவு செஞ்சு வீடியோ போடுங்க, நீங்கள் எந்த தவறுமே பண்ணல, நீங்கள் ஏன் வந்து இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க, வீடியோ போடுங்க அவ்வளோ தூரம் ரெக்வஸ்ட் பண்ணதுனால சரி ஓகே, மக்கள் இந்த உண்மையை புரிந்து கொண்டார்கள் என்பதற்காக ரெகுலராக வீடியோ போட ஆரம்பிச்சிட்டோம். நாளை வந்து ஒரு நாள் பினாங்கில் வந்து ஒரு நாள் வகுப்பு இருக்கிறதுனால நாளைக்கு ஒரு நாள் விட்டுருங்க. நாளான்னைக்கு அதாவது 12ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2022 ஒரு வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் எல்லாம் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த அலர்ட் செய்திக்கு உண்டான ஒரு ரெமெடின்னு சொல்கிறதா இல்லை வந்து ஒரு மிக சிறந்த தீர்ப்புன்னு சொல்கிறதா எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அதை விரைவில் உங்களுக்கு வந்து நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.